அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வர, குரு சாட்சாத் பரபிரம்மா, தஸ்மை ஸ்ரீ குருவே நமः. ஓம் லாபம். நன்றாழ்க, குருவாழ்க, குருவே துணை. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் பார்த்துட்டோம்னா கல்வி. இந்த கல்வியில் பார்த்துட்டோம்னா முதன்மையாக எல்லா மாணவர்களும் மாணவிகளும் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் அப்படின்னு எடுத்துட்டாங்கன்னா மருத்துவம் சார்ந்த துறை இதில் முழு ஈடுபாடோடு இருப்பாங்க. அந்த மாதிரி இந்த மருத்துவம் சார்ந்த துறைகளில் ஈடுபாடோடு இருக்கக்கூடிய மாணவர்கள் ஒரு சிறு குழந்தைய ஒரு சிறு வயதிலேயே நம்ம கேட்கும் பொழுது, நீங்கள் என்ன படிக்கிற சாமி அப்படின்னு நம்ம கேட்டோம்னா, நான் டாக்டர் ஆவேன் அப்படிங்கிற மாதிரி தான் முதல் ஆப்ஷன் சொல்கிறாங்க. சரிங்களா? அந்த மருத்துவராகும் தகுதி பெற்ற ஜாதக அமைப்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம ஒரு சின்ன பார்வை பார்க்குறோம். இந்த மருத்துவத்துறைக்கு முக்கியமான காரகம் யாருன்னு கேட்டிங்கன்னா செவ்வாய். ஏன்னா செவ்வாய் இரத்தக்காரகன் அப்படிங்கிறவர் செவ்வாய். இந்த செவ்வாய்க்கு உடன் சேர்ந்திருக்கக்கூடிய கிரகம் 10ஆம் இடம் கர்மஸ்தானம் அப்படிங்கிற சனி பகவான். இந்த செவ்வாயும் சனியும் சேர்ந்து அல்லது சமசத்தமாக பார்வையில் இருக்கிறதும், இரண்டு பேரும் இணைந்திருக்கிறது, இந்த மாதிரி இணைவுகளில் இருக்கிறது பார்த்துட்டிங்கன்னா ஒரு மருத்துவராகக்கூடிய தகுதி இந்த ஜாதகருக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு விதி. சரிங்களா? இதே நம்ம ஜாதகத்தில் சனி வலுவாக இருக்கணும். சனி பகவான் ஆட்சி, உச்சம், நட்பு, திரிகோணம் அப்படிங்கிற அமைப்போட குருனுடைய சேர்க்கை பெற்று, சனி குரு சேர்க்கை, செவ்வாயின் பார்வை, இந்த அமைப்புகளை பெற்றிருந்தால் அவர் கண்டிப்பாக மருத்துவத்துறையை சார்ந்த துறைக்கு போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குது அப்படிங்கிறத நாம் அறுதிட்டு சொல்லலாம். ஏன்னா சனி பகவான் தனது பார்வையை தன்னுடைய 3ஆம் பார்வையால் 5ஆம் பாவத்தை பார்க்கறது, லக்ன பாவத்தை பார்க்கறது, 9ஆம் இடத்தை பார்க்கறது, இந்த மாதிரி பார்வைகளில் நல்ல விசேஷமான அமைப்பு இருக்குது. சரிங்களா? தன்னுடைய 10ஆம் பார்வையால் 10ஆம் பாவகத்தை பார்க்கக்கூடிய அமைப்பு இருந்தாலும் இந்த ஜாதகர்கள் கண்டிப்பாக எம்பிபிஎஸ் அல்லாத அந்த நம்ம பிஎஸ்எம்எஸ் அப்படிங்கிற மாதிரி பல்துறை சார்ந்த அமைப்பு மற்றும் அலோபதி அப்படிங்கிற மாதிரி அந்த மெடிசன் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு போகக்கூடிய அமைப்பு, மருந்த ஆளுநர் அப்படிங்கிற அமைப்பு கூட போகக்கூடிய அமைப்பு இந்த ஜாதகர்களுக்கு கிடைக்கும். சனியினுடைய வலுவை பொறுத்து, செவ்வாயினுடைய வலுவை பொறுத்து இந்த 2 கிரகங்கள் நல்ல நிலைமையில் இருந்ததுன்னா கண்டிப்பாக மருத்துவம் சார்ந்த துறைக்கு போகிறதுக்கு சிறப்பான வாய்ப்புகள் உண்டு. இன்றைக்கி இருக்கக்கூடிய மாணவ செல்வங்கள் வரக்கூடிய காலகட்டங்களில் இதை பார்த்து அவங்களுக்கு தகுந்த மாதிரி மோட்டிவேஷன் பண்ணி ஆரம்ப நிலையிலிருந்தே நல்ல ஹார்ட் ஒர்க் எடுத்து படித்தாங்கன்னா மருத்துவத்துறைக்கு போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கிறது. அனைவரும் பயன்படுத்தி கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.